Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. तत्व निधि सार अरुणा करुणा परम तव रमणा आनंद तत्व निधि सार अरुणा करुणा परम तव रमणा आनंद तत्व निधि सार अरुणा करुणा परम तव रमणा அகமெனும் நிழலகற்றி ஆத்மஞானம் அறிய மௌனமெனும் மொழியாலே மாயத்திரை விளக்கும் ஆனந்த தத்துவ நிதி சார அருணா கருணா பரம தவ ரமணா பிறப்பெனும் வெண்ணிலை ஆழ்கடல் போலவே பிறவியின் வேர்வினை நீக்கும் ஓர் கதி நீயே ஆனந்த தத்துவ நிதி சார அருணா கருணா பரம தவ ரமணா முழுதுமது வேதாம் முழுதுமிது வேதாம் அந்த முழுமையிலே பிறப்பதும் முழுதே ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திः முழுதுமது வேதாம் முழுதுமிது வேதாம் அந்த முழுமையிலே பிறப்பதும் முழுதே முழுமையே தாயாகி முழுமையே நீக்கி முடிவினில் காண்பது அம்முழுமையே நீ அருணாச்சலா ரமண அருணாச்சலா ரமண அருணாச்சலா ரமண அருணாச்சலா ரமண
Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, பகவான், Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva. आनन्दं ददानन्दं धनं धनं नं ददा आनन्दं ददानन्दं धनं धनं दानं द आनन्दं ददा आनन्दं ददानन्दं ददानन्दं ददा Arunachal Shiva, 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 அருணாச்சல சிவா, Arunachal Shiva, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா. आनन्दं ददानन्दं धनं धनं नं அண்ணா, இன்றைய நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். தெய்வ தரிசனம் கிடைத்தது போல் இருந்தது. பகவானுடைய அந்த பார்வை, அந்த தீட்சண்யம், அதை சந்திக்க முடியாமல் என் தலையை தாழ்த்தி கொண்டேன். மனதில் 1000 கேள்விகள். அந்த கேள்விகளை கேட்காமலே எனக்கு விடை கிடைத்தது அந்த பார்வையில். அண்ணா, இனி இந்த ஆசிரமம் தான் என்னுடைய வாசஸ்தலம். சஞ்சலமடைந்த இந்த மனதிற்கு ஒரு அமைதி கிடைத்தது. ஓம் நமோ பகவதே ரமணாய. பகவானை முதல்ல பார்க்குறவா யாரா இருந்தாலும் அவளுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் சூரிய நாகமாக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி தான் இருக்கும். Yes. Even Paul Benton has mentioned a similar experience. And Ninga, you're indeed very fortunate to have been in close proximity with Bhagavan. க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்லாம் சொல்ல முடியாது, அப்பப்போ அவளை பார்த்துருக்கேன். Anyway, இன்னும் 2 daysல ரமணாசிரமம் போறோம் இல்லையா? Is there any dress code for that? நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் கோடை விட ரமணாசிரமத்துல கடைபிடிக்க வேண்டியது சைலன்ஸ் மட்டும்தான். ஆழ்ந்த அமைதி தான் அங்க பெறக்கூடிய அனுபவ ஆன்மீகம். இன்னும் சொல்ல போனா பகவான் எல்லாத்தையும் திறந்தவர், உடல் ரீதியாவும் மனோ ரீதியாவும். ஓ ஓகே. பெரும்பாலும் அவர் உடுத்திருந்தது கௌபீனம் மட்டும்தான். நாம உடுத்திக்கிற துணியெல்லாம் அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல. துணியை விடுங்கோ, இந்த உடலையே பொருட்டா நினைக்கல. மகரிஷிக்கு சரியான விளக்கம்னா அது பகவான் ரமணர் தான். Yeah, okay. But I'm having another doubt. இது மாதிரி உன்னத நிலை அடைய அவர் என்ன practice பண்ணார்? Any chanting of mantras? Can you tell me something about it? உங்களுக்கு வர இந்த சந்தேகம் சில பேருக்கு இன்னமும் இருக்கு. மந்திரங்களும் தந்திரங்களும் கத்தண்டவா சித்த புருஷர்களா இருந்திருக்கா. உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அஷ்டாங்க யோகமும் தாந்திரிய சாதகமும் கத்தண்டவர். இதே மாதிரி சித்தியடைந்த மகான்கள் இந்தியாவில் ரொம்ப பேர் இருக்கா. ஆனா பகவானோ ஹடயோகம், ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் இந்த மாதிரியான எந்த அடிப்படை சாதகங்களையும் ஃபாலோ பண்ணல. இவ்வளவு ஏன் பாடல, ஆடல,
மூச்சு பிடிக்கல, கண்ணீர் சிந்தல, ஆசனம் பழகல, காயகல்பம் சாப்பிடல, எந்த விதமான அபியாசத்தையும் அவர் கடைபிடிக்கல. இது எதுவுமே பண்ணாம வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஆத்மானுபூதி அவருக்கு கிடைச்சது. எஸ், யூர் ரைட். எடுத்த எடுப்பிலேயே எது யோக சிகரமோ அதுலயே பகவான் ஸ்திரமாயிட்டார். இந்த நிலை அவருக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சிடுத்து. ஆத்ம விசாரம் பண்ணி மனசு அதுல லைக்க வச்சு ஆத்ம பரிபூர்ணம் அடைஞ்சவர் பகவான் ரமண மகரிஷி. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஆத்ம விசாரம் பண்ணணும்னு பகவான் வலியுறுத்தி சொன்னதா விஎஸ்வி கூட தன் புத்தகத்துல எழுதியிருக்க. ஆக்சுவலி நான் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்பா பாட்டி ஆர் பிக் ஃபாலோவர்ஸ் ஆஃப் பகவான். ஆனா அஸ்வினி மட்டும்தான் ஷீ இஸ் an exception. அவளை ஏன்டா இதுல இழுக்கிற? நாம ரமணரை பத்தி பேசுவோம். அத்திம்பேர், ரமண வித்யன்னு நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். மனச வெளி விஷயங்கள்ல லயிக்க விடாம ஹிருதயத்துல அடக்கி வைப்பதே சுகம். நான் எனும் அகந்தை அகன்றால் தான் எனும் சக்தி தானா வரும். அதையே பிடிச்சுண்டு அதுலயே அடங்கி இருப்பது ஆத்மானந்தம்னு பகவான் சொல்லுவாராம். நீங்கெல்லாம் இப்படி மாத்தி மாத்தி ரமணர் பத்தி பேச பேச I'm getting more and more curious. Like, is it really possible? ஒரு மலை மேல போய் உட்காந்து எதுவுமே பேசாம ஆனா இன்னைக்கு உலகமே அவரை பத்தி பேசுறா அப்படின்னா it's quite strange. Exactly. Paul Brenton also had similar thoughts about the sadhus and gurus. இந்தியாக்கு வந்து யாரெல்லாமா மீட் பண்ணார். But he was not at all convinced till he met Shankaracharya of Kanchi. And that was a turning point in his life. Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Please come. Shankara Jaya Jaya Shankara Hara. Your Holiness, I seek your blessings. Your Holiness has been very kind to receive me. His Holiness understands your English, but he is too afraid that he may not understand his own. That is why he prefers to translate his answers. Yes, I quite understand that. Well, உலகத்துல தற்கால ராஜ்ய நிலையும் பொருளாதார நிலைமையும் எப்பதான் சீர்படும்? நிலைமை சரியாருதுங்கிறது வேகமாவோ சுலபமாவோ நடந்துடாது. காலக்கிரமத்தில் தான் அது நடக்கும். இட் இஸ் டைம் பவுண்ட். பெரிய நாடுகள் அழிக்கிற ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பொருட்செலவு பண்ணிட்டு இருக்கும்போது உலகத்தை எப்படி சீர்திருத்த முடியும்? I have noted that. There has been much talk about disarmament today. Does that count? உங்க சண்டை கப்பல்களை பகிஷ்காரம் பண்ணினாலும் இப்ப இருக்கிற பீரங்கிகளை துருப்பிடிக்க வச்சாலும் அதெல்லாம் இந்த சண்டையை நிறுத்தாது. கையில கம்புகளை ஏந்தியாவது ஜனங்கள் சண்டை போடுவா. If you scrap your battleships and let your cannons rust, it will not stop war. People will continue to fight even if they have to use sticks. அப்படின்னா உலகம் சீரடைய என்னதான் வழின்னு நீங்க நினைக்கிறீங்க? சுலபமான வழி இருக்கு. ஆன்மீக துறையில ஒரு நாடு மற்றொரு நாட்டை புரிஞ்சுக்கணும். முதலாளிகள் ஏழைகளை புரிஞ்சுக்கணும். அதனால மட்டும்தான் நல்ல எண்ணம் உருவாகும். இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உருவாறதுனால தான் உண்மையான சமாதானமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுப்புற இருக்கிற பூசல்கள் மறைஞ்சு நன்மையும் உண்டாகும். That seems far off. Our outlook is hardly cheerful then. அதாவது தாங்கள் கூறுவது எளிதாக நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகையால்
எங்களுக்கு ஒருபோதும் மன நிம்மதி கிடைக்காது என்றே நாங்கள் முடிவுக்கு வர வேண்டுமா? அப்படி நினைக்கணுங்கிறது இல்லை. நம்ம எல்லாரையும் ஆளும் கடவுளின் சக்தின்னு ஒன்று இந்த லோகத்தில் இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருனாலும் அவரை அடையிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. மனித சமுதாயத்தில் எப்போதும் கடவுள் அன்பு கொண்டவராகவே இருக்கார். அன்பு நிறைஞ்ச இடத்துல கடவுளை பார்க்கலாம். Judging by the unhappiness and wretchedness afflicting the world today, he has nothing but indifference. அப்படி நினைக்க முடியாது. ஒருமையோட இருக்கிறவன் எதிர்காலத்தை ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட பார்ப்பான். கடவுள் மனித உருவத்திலேயே தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த சிக்கல்களையெல்லாம் சீர்படுத்துவார். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய சாம்ராஜ்யங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சச்சரவுகளும் கோடிக்கணக்கான ஏழை மக்களோட கஷ்டங்களும் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாகிறதோ அப்போ மாறுதலுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எழுதிண்டாச்சா? தெய்வீக சக்தி உள்ள ஒரு மனிதன் அப்போதான் தோன்றுவான். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அந்த மனிதன் மூலம் ஒரு முடிவு ஏற்படும். அதுல சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி அவதார புருஷன் தோன்றி மக்களை காப்பாத்துவான். பௌதீக சாஸ்திரத்தோட நியாயம் மாதிரி இந்த மாறுதல் உலகத்துல படிப்படியா ஏற்படும். மக்களோட நாஸ்தீக கொள்கையினாலையும் தன்னை உணராத தன்மையினாலையும் எவ்வளோ வேகமா துன்பங்கள் பரவறதோ அவ்வளோ வேகமாவே உலகத்தை காப்பாத்த கடவுள் சக்தியோட அந்த மனிதன் தோன்றுவான். Then do you expect someone to arise in our times too? அப்படின்னா நம்ம காலத்துல கூட அந்த மாதிரி மனுஷா அவதரிப்பான்னு தாங்கள் நினைக்கிறீர்களா? ஆமா, எங்க நாட்டிலேயே அந்த மாதிரி அவதார புருஷர் தோன்றலாம். The inner world is so cruel and the spiritual darkness so thick that an inspired man of God will surely arise. அந்த அவதாரத்துக்கு இப்ப அவசியம் ஏற்பட்டிருக்கு. லோகத்துல அஞ்ஞான இருளும் அதிகமா பரவிருக்கு. உங்க மக்கள் இப்போ ரொம்ப கேவலமான நிலைமையை அடைஞ்சுட்டுதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனோட ஹிருதயத்திலையும் ஆத்ம சக்தி நிறைஞ்சு இருக்கு. அந்த சக்தியானது அவனை கடைசியில கடவுள்கிட்டயே கொண்டு போய் விட்டுடுறது. But there are ruffians in our western cities who behave as though there are indwelling demons inside them. மேல்நாடுகளில் இப்போது மனிதர்களின் இதயத்தில் பைசாசங்கள் தானே பூந்திருக்கிறது. அவர்களுடைய செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. இந்த விஷயத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மனித வர்க்கத்தை அந்த மாதிரி குறை சொல்ல வேண்டாம். அவாவா பிறந்த சூழ்நிலையை பொறுத்து அவாவா நடந்துக்கிறா. உண்மையில யாரும் அவ்வளோ மோசமானவா கிடையாது. சந்தர்ப்பங்களை ஒட்டியே அவ மோசமா நடந்துக்கும்படி ஆயிடுறது. Would you like people to introduce spiritual principles in their worldly dealings then? தாங்கள் மனிதர்கள் உலக வாழ்க்கையிலேயே தெய்வீகத்தை புகுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஆமா, அதுவும் சாத்தியம்னு தான் நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் முடிவு காலத்துல திருப்தியை தரக்கூடிய பயனை அளிக்கும். அந்த பயனும் சீக்கிரம் அடைஞ்சுடாது. தெய்வீக சக்தி வாய்ந்த மனுஷா எவ்வளவுக்கு எவ்வளவு லோகத்துல அதிகமா தோன்றுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலகத்துல இந்த எண்ணம் சீக்கிரம் பரவும். தெய்வத்தன்மை வாய்ந்த மகான்களை பாரத தேச மக்கள் மதிப்போட நடத்தின்னு இருக்கா. அதே மாதிரி லோகத்துல மற்ற எல்லா தேசங்களும் நடந்து அந்த மகான்கள் காட்டுற வழியை ஃபாலோ பண்ணினா லோகமே க்ஷேமமா இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நன்மை தீமை
இது ரெண்டுமே உலகம் முழுக்க பரவி இருக்கு. இனிமே பிறக்க போற சந்ததிகள் டிசெண்டன்ஸ் நாகரிகத்தோட உயரிய கொள்கைகளை கடைப்பிடிச்சு சமுதாயத்தோட சீரிய மக்களா விளங்குவா அப்படின்னு திடமா நம்புவோம்.